ஈழ அரசியலையும் தமிழ் தேசிய அரசியலையும் தாங்கள் மட்டுமே பேச வேண்டும், நாங்கள் மட்டுமே குத்தகை எடுத்திருக்கிறோம் என்பதை போன்ற ஒரு தோற்றத்தை அவர்கள் உருவாக்குகிறார்கள். நாம் எல்லாம் தமிழ் தேசியம் பேசிய காலத்தில் அவர்கள் எங்கே இருந்தார்கள் என்பது கூட நமக்கு தெரியாது. இந்த அரசியல் களத்தில் அவர்கள் அப்போது இல்லவே இல்லை என்பதுதான் உண்மை. ஆகவே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முதல் கொள்கையாக சாதி ஒழிப்பையும், இரண்டாவதாக தமிழ் தேசியத்தையும் நாம் முன்னிறுத்துகிறோம். தொடர்ந்து அதை வலியுறுத்தி வருகிறோம், மேடைதோறும் பேசி வருகிறோம். 40 ஆண்டுகளாக நாம் பேசுகிற இந்த அரசியலை இன்றைக்கு நாம் மேலும் கூர்மைப்படுத்தக்கூடிய வகையில் களமமைத்து அவ்வப்போது மொழி இன முரண்பாடுகளின் அடிப்படையிலான போராட்ட களங்களை அமைத்து செயலாற்றி வருகிறோம். அந்த வரிசையில் ஒன்றுதான் தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு. இந்த வரலாறு தெரியாத கும்பல், சனாதனத்திற்கு துணை போகிற கும்பல், RSS பிஜேபி அரசியலை உயர்த்தி பிடிக்கிற கும்பல், போலி தமிழ் தேசியம் பேசிக்கொண்டு இந்திய தேசியத்திற்கு எந்த எதிர்ப்பும் தெரிவிக்காமல், வடவர் ஆதிக்கத்தை விமர்சிக்காமல், இந்தி திணிப்பை எதிர்க்காமல், சனாதன திணிப்பை எதிர்க்காமல், மதவெறியை எதிர்க்காமல், வெறுமன அண்டை மாநிலங்களை சார்ந்த தேசிய இனங்களை பகைவர்களாக காட்டுகிற முயற்சியில் ஒரு திரிபுவாத தேசியவாதத்தை பேசுகிறார்கள். இது மிகவும் ஆபத்தானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தமிழ் தேசியத்திற்கு தெலுங்கர்களோ, கன்னடர்களோ, மலையாளிகளோ முதன்மையான எதிரிகளாக இருக்க முடியாது. நீண்ட நெடுங்காலமாக புதுதில்லியிலே இந்த ஆட்சி அதிகாரம் மையம் கொண்டிருக்கிற நிலையில் இந்தி பேசக்கூடியவர்கள்தான் மொழிவழி தேசியத்திற்கு எதிரிகள், தமிழுக்கும் எதிரிகள். வட இந்தியர்கள்தான் மொழிவழி தேசியத்திற்கு எதிரிகள். அவர்கள் இந்தியையும் சமஸ்கிருதத்தையும் திணித்து மொத்த இந்தியாவையும் சமஸ்கிருத இந்தியாவாக அல்லது சனாதன இந்தியாவாக அல்லது இந்தியை தாய்மொழியாக கொண்டவர்களின் இந்தியாவாக மாற்ற வேண்டும் என்பதில்தான் குறியாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களை அம்பலப்படுத்தாமல், அவர்களுக்கு எதிராக மக்களை திரட்டாமல், அவர்களுக்கு எதிரான ஒரு அரசியலை இங்கே கட்டமைக்காமல், தமிழ்நாட்டில் தமிழுக்காகவும் தமிழர்களுக்காகவும் தமிழ் மண்ணுக்காகவும் போராடிய தலைவர்களை தமிழர் அல்லாதவர்கள் என்று அடையாளம் காட்டி அவர்களை தெலுங்கு எதிர்ப்பாளர்களாகவும், கன்னட எதிர்ப்பாளர்களாகவும், மலையாள எதிர்ப்பாளர்களாகவும் மாற்றி சனாதன கும்பலுக்கு சேவை செய்து வருகிற போலி தமிழ் தேசியவாதிகளை மக்களுக்கு அடையாளப்படுத்த வேண்டிய அவசியம் இன்றைக்கு ஒரு வரலாற்று கட்டாயமாக எழுந்துள்ளது. நாம் தமிழ் தேசியத்தை உயர்த்தி பிடித்த காலத்தில் இவர்கள் எங்கே இருந்தார்கள், யாருக்கு வேலை செய்தார்கள், என்ன வேலை செய்து கொண்டிருந்தார்கள் என்று யாருக்கும் தெரியாது. ஏதோ இன்றைக்கு நாம் போட்டியாக யாருக்கோ ஒரு போட்டி என்கிற அடிப்படையில் இதை அறிவித்ததாக சிலர் பிதற்றிக் கொண்டிருக்கிறார்கள். நாம் யாரையும் மனதில் வைத்து இதை அறிவிக்கவில்லை. இது நம்முடைய கடமைகளுள் ஒன்று. நாம் நடத்திய மாநாடுகளை எல்லாம் நீங்கள் வரிசைப்படுத்தி பார்த்தால் தெரியும். எல்லாம் கொள்கை சார்ந்து, கோட்பாடு சார்ந்து, சனாதன சக்திகளை அம்பலப்படுத்தக்கூடிய வகையில், சாதி ஒழிப்பை உயர்த்தி பிடிக்கக்கூடிய வகையில் நாம் செயல்பட்டு வருகிறோம். அந்த அடிப்படையில் தான் அண்ணன் பிரபாகரன் அவர்களும் தமிழீழ தேசியவாதத்தை முன்வைத்தார். தமிழீழம் என்கிற தனிநாடு கோரிக்கையை முன்வைத்தார். சாதி எதிர்ப்பில் உறுதியாக இருந்தார். மதவாத அரசியலை ஒருபோதும் அவர் தொட்டதில்லை. தங்களை இந்துக்களாக அவர் ஒருபோதும் அடையாளப்படுத்திக் கொண்டதில்லை. அப்படிப்பட்ட அந்த தலைவர் சாதி எதிர்ப்பில், சாதி ஒழிப்பில் உறுதியாக இருந்தார் என்பதை என்னோடு அவர் தனிமையில் உரையாடியதை, கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதை நான் முத்துக்குமார் நினைவேந்தல் நிகழ்வில் முன்வைத்தேன். இதை சகித்துக் கொள்ள முடியாத ஒரு கும்பல் அண்ணன் பிரபாகரன் அவர்களுக்கு எதிராக நான் பேசிவிட்டேன் என்பதை போன்ற ஒரு திரிபுவாதத்தை தொடர்ந்து முன்வைக்கிறார்கள். இவர்கள் தமிழ்நாட்டு அரசியலை மடைமாற்றம் செய்ய விரும்புகிறவர்கள். குறிப்பாக புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார், மாமேதை மார்க்ஸ் ஆகிய மாமனிதர்களின் கொள்கை வழியில் இயங்குகிற இயக்கங்களை
வலுவிழக்கச் செய்யக்கூடிய செயல் திட்டங்களோடு பணியாற்றக்கூடியவர்கள். புலம்பெயர்ந்த நாடுகளில் வாழும் சில தம்பிகளும் இந்த சதியை அறியாமல் நாம் ஏதோ அண்ணன் பிரபாகரன் அவர்களுக்கு எதிராக இருப்பதை போன்ற ஒரு கருத்தை உருவாக்குகிறார்கள். இது தவறான ஒரு புரிதல். அண்ணன் அவர்கள் என் மீது கொண்டிருந்த மதிப்பு, நம்பிக்கை அபாரமானது. அவர் மீது நான் வைத்திருக்கிற பற்று விவரிக்க முடியாதது. ஒவ்வொரு முறையும் மார்போடு என்னை கட்டித் தழுவி என்னை ஆசீர்வதித்தவர் அண்ணன் பிரபாகரன் அவர்கள். ஒவ்வொரு முறையும் 1 மணி நேரத்திற்கு மேலாக என்னோடு அவர் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார் என்பது கலப்படமில்லாத உண்மையாகும். இவர்கள் சொல்லுவது போல் அண்ணன் உயிரோடு இருந்தால் நிச்சயம் அதை சரி என்று அவர் ஒப்புக்கொள்வார். ஆனால் நாம் இங்கே பேசுகிற சாதி ஒழிப்பு அரசியல் பிஜேபிக்கு பிடிக்கவில்லை. நாம் இங்கே பேசுகிற சாதி ஒழிப்பு அரசியல் RSSக்கு உடன்பாடானதில்லை. நாம் இங்கே பேசுகிற சாதி ஒழிப்பு அரசியல் சனாதன கும்பலுக்கு எரிச்சலை தருகிறது. ஆகவேதான் மன்னர்களை பற்றி நான் பேசிய கருத்துக்கு முதலில் கண்டனம் தெரிவித்தது பிஜேபியை சார்ந்த சில தலைவர்கள். உடனே அவர்களோடு சேர்ந்து கொண்டு தமிழ் தேசியம் பேசக்கூடியவர்களும் அவர்கள் வெளியில் நின்று நம்மை கடுமையாக விமர்சிக்கிறார்கள். இவர்களெல்லாம் யார் என்பது அவ்வப்போது அவர்கள் தம்மைத்தாமே அம்பலப்படுத்திக் கொள்கிறார்கள். தமிழர்களின் மீது, தமிழ் மன்னர்களின் மீது பற்று கொண்ட யாரும் திருமாவளவன் இப்படி பேசியது தவறு என்று சொல்லவில்லை. பிஜேபி சொன்னதும் அப்படியே அதை வழிமொழிகிற கும்பல் தான் இங்கே தமிழ் தேசியத்தை பேசிக் கொண்டிருக்கிறது. அவர்கள்தான் இன்றைக்கு நமக்கு எதிராக இல்லாத பொல்லாத அவதூறுகளை எல்லாம் அள்ளி இறைக்கிறார்கள். ஈழ அரசியலையும் தமிழ் தேசிய அரசியலையும் தாங்கள் மட்டுமே பேச வேண்டும், நாங்கள் மட்டுமே குத்தகை எடுத்திருக்கிறோம் என்பதை போன்ற ஒரு தோற்றத்தை அவர்கள் உருவாக்குகிறார்கள். நாம் எல்லாம் தமிழ் தேசியம் பேசிய காலத்தில் அவர்கள் எங்கே இருந்தார்கள் என்பது கூட நமக்கு தெரியாது. இந்த அரசியல் களத்தில் அவர்கள் அப்போது இல்லவே இல்லை என்பதுதான் உண்மை. திராவிடம் வேறு, திராவிட அரசியல் என்பது வேறு. திராவிட தேசியம், திராவிட அரசியல் இரண்டும் ஒன்று. திராவிடம் என்பது அரசியல் கலப்பில்லாத, அதாவது கட்சி அரசியல் கலப்பில்லாத, கட்சி அரசியல் என்பது வேறு, அரசியல் என்பது வேறு. அரசியல் என்பது அனைவருக்குமானது. கட்சி அரசியல் என்பது ஒரு குழுவுக்கானது, அந்த கட்சியை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் முன்வைப்பது. ஆகவே திராவிட தேசியம் என்பதோ திராவிட அரசியல் என்பதோ திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற அரசியல் கட்சிகளின் கருத்து அல்லது நிலைப்பாடு அல்லது செயற்பாடு ஆகும். திராவிடம் என்பது தீகா உருவாவதற்கு முன்பே உருவான கருத்தியல். திராவிடம் என்பது சனாதனிகளால் வெறுக்கப்பெற்ற ஒரு அரசியல் கருத்தியல்.